பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் எப்போதும் போல இந்த தொலைக்காட்சி முன்னாடி ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சி எதிர்பார்க்க காத்திருக்கிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். Eagerly so many people are waiting in the television. They are anxiously waiting for this particular time. அந்த குறிப்பிட்ட நேரத்திற்காக காத்திருக்கிற உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு கண்ணு தெரியாதவருடைய வார்த்தை அப்படின்னு நினச்சிங்கன்னா எதிர்பார்க்க மாட்டீங்க. இவர் என்னத்தை பேச போகிறார்? ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரமானது. தேவனுடைய வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், தீராத வேதனை தீரும், மாறாவின் கசப்பு மாறும், நெடுநாள் காத்திருத்தல் நிறைவேறும். எனக்கு அன்பானவர்களே, இந்த தொலைக்காட்சி முன்னாடி ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுக்கு சொல்லுவேன், இதோ நாட்கள் வரும். நிச்சயமாக உங்களுடைய வேதனை தீருகிற நாள் வரும், உன் கண்ணீர் மாறுகிற நாள் வரும், உன் கவலைகள் தீருகிற நாள் வரும். ஏன்னா சினிமாக்காரன் பாடினா கைதட்டி சொல்கிறீங்க, காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாமும் தீரணும்னு ஆஹா என்ன அருமைங்கிறீங்க. ஒரு மனுஷன் சொன்னால் அவன் கவலையை தீர்ந்த எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாராம்? இதோ நாட்கள் வரும். உடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து எழுந்திருச்சு, உங்களை கஷ்டப்படுத்துகிறதா நினைக்காம உங்கள் பைபிளை கையில் எடுத்துக்கிறீங்களா? எடுத்து எரேமியா 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எல்லாரும் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் பாடுவோமா? தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உல்லாமும் வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்க, உல்லாமும் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. எல்லை தேடி வந்து மீட்டவரே, நிலம் உமக்கே மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆக உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் நிலையமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் நிலையமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன்னாமும் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க,
களி கூறட்டும். ஐயா தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க. செவிகளை நீ இழந்து விட்டே செய்வோம் சித்தம். செவிகளை நீ இழந்து விட்டே செய்வோம் சித்தம். இந்த புவிதனிலே பிறப்போம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே பிறப்போம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க உல்லாமோ வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உல்லாமம் வாழ்க. எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்க வாசிக்க சொல்லட்டுமா? எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐயா சொல்றவர் யாரு? நம்ம உண்டாக்கினவர். நம்ம எப்படி உண்டாக்கினாராம்? யோபு சொல்றார் 10:8 உம்முடைய கரங்கள். ஏன்னா அவருடைய கைதான் நம்ம உருவாக்குச்சு. நாம நினைச்சுக்கிறோம் நான் 2 பிள்ளை பெற்றுட்டேன்ல, வீரம் பாராட்டிக்கிறோம். நோ, குழந்தை என்பது தேவன் தருகிற ஆசீர்வாதம். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். மறந்துடக்கூடாது. ஏதோ நம்ம ஒரு உணர்ச்சியில் உடனே நான் பால் பெற்றுட்டேன் 2 பெற்றுட்டேன் இல்லைங்க. தேவ கிருபை. இன்னைக்கு எத்தனை பேர் எத்தனை இடத்துல பிள்ளை இல்லாமல் 8 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் காத்திருக்கிறவங்க உண்டு. கல்யாணம் பண்ண அடுத்த வருஷமே உங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருந்தாருன்னா அது உங்களுடைய பலன் இல்லை, தேவனுடைய கிருபை. அதை மறந்துடக்கூடாது. ஒருவேளை லேட்டானா ஏற்றபடி தருவார், லேட்டஸ்டாக தருவார். அநேக நேரம் நம்ம அதை மறந்துடுறோம். அன்னாளுக்கு பிள்ளைய கொடுக்கல, ஆனால் கொடுக்கும்போது தீர்க்கதரிசியை கொடுத்தார். ஆகாருக்கு பிள்ளைய கொடுக்கும்போது ஒரு இஸ்மவேலன், ஒரு பெரிய வீரனாய் கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அன்பானுள்ளே, நாம் நினைக்கிறோம் ஒரு பிள்ளை இருந்தாலும் சரி அது நேர்த்தியாக இருக்கணும், போகட்டும். ஆண்டவர் நம்மை உண்டாக்கிறது எதனால? ஒரு மண்ணை எடுத்து தான் உண்டாக்கினார். ஆனால் ஒரு குயவனைப் போல நம்மை உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அதனால தான் யோபு சொல்றாரு, உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தோம். ஐயா போதும். ஏன்னா அதுதான் உருவாக்கி படைத்தது. நமக்கு என்னென்ன இருக்கு? காது இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கறி இருக்கு, கால் இருக்கு, எல்லாம் இருக்கு, இருதயமும் இருக்கு. ஆனால் நினைவு தான் இருக்கணுமோ தெரியாது. சுத்தமாக இருக்கோ இல்லையா அதுதான் தெரியாது. ஏன்னா உண்மையுள்ள மனுஷனாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதம் கட்டாயம் உண்டு. நான் சொல்ல நீதிமொழிகள் 28:20 சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். ஆமாம்.
அதே வேதம் இன்னொரு பக்கம் சொல்லுது, பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்கிறவன் தன் சாவை தேடுகிறவன் விடுகிற சுவாசம் போல இருக்கும். நீதிமொழிகள் 21:26 சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் நமக்கு அவருடைய கை நம்முடைய சரீரத்தில் பட்டதுன்னா என்ன பாக்கியம். ஒரு மண்ணை எடுத்து எலும்பு நரம்பு எல்லாம் உண்டாக்கி இந்த சரீரத்தை படைத்து அதோடு விட்டுறல. 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். என எலும்பினாலும் சதையினாலும் தோலினாலும் உண்டாக்கின இந்த சரீரத்தில் ஜீவனை தந்து தயவு பாராட்டினார். அது மட்டுமல்ல, இத்தனை நாள் நோய் நொடியில் விழுந்துடாம, ஏதாவது போகிற பாதையில் எந்த இடத்துலையும் விழுந்துடாம, சங்கீதம் 94:18 படி கர்த்தாவே என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்கிறோமோ இல்லையோ, அவருடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறது. ஆகையினால நம்மை உண்டாக்கின அந்த தேவன் இன்னைக்கு சொல்கிறாரு, எப்பா நான் உன்னை உண்டாக்கினேன், யார் யாரோ சொல்கிறத நம்புகிற, இன்னைக்கு நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் விடுதலை தருகிற நாள் வரும். கண்ணீர் மாறுகிற நாள் வரும். கவலை தீருகிற நாள் வரும். உன் வேதனை விடுதலை பெறுகிற நாள் வரும். போன ஞாயிற்றுக்கிழமை மாலையில் சிவகங்கையிலேருந்து ஒரு குடும்பத்தார் வந்திருந்தாங்க. அவங்களுடைய அமைப்பின் பேர் குட் சமாரிட்டன், நல்ல சமாரியன் சங்கம் என்று வைத்திருக்கிறாங்க. இந்த நல்ல சமாரியனுடைய வேலை என்னன்னா உங்களுக்கு தெரியும், லேவியன் விலகி போனால் ஆசாரியன் விலகி போனாலும் காயப்பட்டவனை தூக்கி அவனுக்கு ரசத்தை வார்த்து காயம் கட்டி தன் சுயவாகனத்தில் ஏற்றி அவனை கொண்டு போய் சத்திரத்தில் ஒப்படைச்சு 2 பணத்தையும் கொடுத்து இவனுக்கு ஏதாவது இன்னும் கூட செலவழிஞ்சா வரும்போது நான் அதை தரேன்னு கடன்படுகிற ஒரு நல்ல சமாரியன். இந்த நல்ல சமாரியன் அவருடைய சங்கத்திலேருந்து வந்திருந்தாங்க. 11 பேர் வந்திருந்தாங்க. நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு சிவகங்கை போயிருந்தேன். அவருடைய அந்த அம்மையாருடைய புருஷன் பேர் அமல்ராஜ். அவர் ஒரு டெய்லர். காளையார் கோயில்னாலே உங்களுக்கு தெரியும், போனவங்களுக்கு தெரியும். காளையார் கோயிலுக்கு அடையாளம் அங்கே போனாலே 2 நந்தி பெருசாக தெரியும், அதுதான் காளையார் கோயில். அதை விட நம்ம கிறிஸ்துவ அறிந்தவங்களுக்கு தெரியும், காளையார் கோயிலிருந்து அநேக பாடல்கள் உருவான வரலாறு உங்களுக்கு தெரியும். ஜெபத்தோட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே தான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அங்கேருந்து அநேக பாடல்களை எழுதி இன்னைக்கு எல்லாரும் வாயிலையும் போட்டு பாட வச்சார். கீர்த்தனைகள் கூட அப்படி எல்லார் வாயிலையும் நுழையலை, ஆனால் எல்லார் வாயிலையும் அவர் ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களை போட்டு வச்சார். ஏன்னா இன்னைக்கு யாரை போய் கேட்டாலும் சரி எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பாடுவாங்க. என்ன பாடுவாங்க? நன்றிய துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றிய துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றிய துதி பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எத்தனையோ பாடல்களை வாயில் போட்டு வச்சார். ஏன்னா நம்மளும் பாடுறோம். இப்போ இன்னைக்கு யார்கிட்ட போய் கேளுங்க, எந்த சபையில் போய் ஜெபம்னு ஆரம்பிங்க, அவர் பண்ணின ஒரு பெரிய ஆண்டவருக்கு செய்த சேவை. ஏன்னா எங்கே போனாலும் அதனால தான் அவர் பாடினார், தெய்வமே இயேசுவே உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
உம்மை தேடுகிறேன், தினம் தினம் உம்மை நோக்கிப் பார்க்கின்றேன். எங்க போனாலும் இந்த பாட்டை கேட்கலாம். காளையார் கோயிலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அங்கே உட்கார்ந்தார். அதுக்கு முன்னாடி காளையார் கோயில்னா ஏதோ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குன்னு தெரியும். சரித்திரத்தில் படித்தா சின்ன மருது பெரிய மருது காலத்தை தெரியும். ஆனால் இப்போ யார்கிட்ட சொல்லுங்க காளையார் கோயில்னா உடனே யார் தான் ஞாபகத்துக்கு வரும்? ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஐயா தான். எனக்கு கண்வானோட அந்த கிராமம் அங்கேருந்து ஒரு குடும்பத்தார் வந்திருந்தார். ஏன்னா அங்கே ஒரு நாள் நான் ஒரு அம்மையார் வீட்டுக்கு நவரத்ன மகால் என்கிற மகால் பக்கத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்தேன். சில நேரங்களில் நான் கூப்பிட்டா அவங்க வீட்டுக்கு கண்டிப்பாக போயிடுவேன். அப்போ போகும்போது ஒரு நாள் சொன்னாங்க, ஐயா எங்கள் ஊரில் ஒரு வீட்டில் டெய்லர் வீடு இருக்குது, அவருடைய மனைவிக்கு கேன்சர் வியாதி, அதனால் தயவுசெய்து போய் ஜெபம் பண்ணிட்டு போகலாமா அப்படின்னாங்க. நான் சொன்ன கட்டாயம் ஜெபிக்கணும். ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் சொல்லியிருக்கார், வியாதிஸ்தர் மேலே கைகளை வைப்பீர்கள், அவர்கள் என்ன செய்வாங்க? சுகம் அடைவார்கள். என் நாமத்தினாலே, யோவான் 14:14 வாசிக்கிறோம், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும், யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவருடைய வார்த்தை. சங்கீதம் 65:2 என்ன சொல்லுகிறது? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னவர், என்னிடத்தில் வர்றவங்களை புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னவர், நிச்சயமாக நமக்கு சொல்லியிருக்கார், வியாதியஸ்தர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ண. ஆகையினால நானும் கட்டாயம் அவங்கள்ட்ட போய் பார்க்குறேம்மா, அவங்க ஏற்றுக்கொள்வாங்களான்னே. தாராளமாக ஏற்றுக்கொள்வாங்கன்னாங்க. அங்கே போனேன். அந்த அம்மையார் இருந்த நிலையை பார்க்க என்னால் முடியாட்டாலும் அவங்க பட்ட வேதனையை அறிய முடிஞ்சது. ரொம்ப சிரமப்பட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு போகும்போது அவர் சொன்னார், ஐயா என் சார்பாக 17,000 ரூபா கொடுக்குறேன், கிட்டத்தட்ட பார்வையற்றோருக்கு ஊன்றுகோலுக்கு கொடுங்கன்னாங்க. ஏன்னா ஒரு 1,000 ரூபாய்க்கு 5 ஊன்றுகோல். அப்போ 17,000 ரூபாய்க்கு பார்த்துக்கங்க. 17 85 பேருக்கு ஊன்றுகோல் கொடுப்பதற்கு கணத்தை கையில் கொடுத்துட்டு அந்த அம்மாவுக்கு நான் ஜெபம் பண்ணிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்துட்டு 2-3-4 வருஷம் ஆச்சு. எனக்கு மறந்து போச்சு. அவங்க அன்னைக்கு போன வாரம் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பிரதர் நாங்கள் உங்கள் ஆலயத்துக்கு வரணும். எனக்கு எதுக்குன்னு தெரியாது, என்னன்னு கேட்டேன். நாங்கள் எல்லோரும் வந்து உங்களோட ஒரு ஆராதனையில் கலந்துக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்ற பார்வையற்ற மக்களோடு உட்காந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு சாட்சி சொல்லிட்டு வரணும் அப்படின்னாங்க. எனக்கு என்ன சாட்சின்னு கூட கேட்கல. நான் சொன்னேன், வாங்க பரவாயில்லம்மா, தாராளமாக வாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்களான்னாங்க. சொன்னேன், கட்டாயம் ஈவினிங் வந்துடுவேன் அப்படின்னேன். ஆண்டவர் கொடுத்த கிருபையினாலே நல்ல வாகனங்களை தேவன் கொடுப்பதற்கு சிலருக்கு நல்ல மனதில் ஏவுதல் கொடுத்தபடி அதை எடுத்துக்கொண்டு நான் போனேன். கர்த்தரதை நேர்த்தியாய் கொண்டு அந்த டயத்துக்குள்ளே சேர்த்தார். கரெக்டாக நான் 4:45 மணிக்கெலாம் அங்கே போயிட்டேன். 6 மணிக்கு தான் ஆராதனை சொல்லியிருந்தேன். போய் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு இவங்க தான் தெரியாது. வந்து அவங்க சொன்ன சாட்சியை கேட்ட போது தான் எனக்கு தெரிஞ்சு. என்ன சொன்னாங்க, பிரதர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க, ஒரு வசனத்தை சொல்லிட்டு வந்தீங்க. என்ன வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு வந்தம்மா? சங்கீதம் 31:14 சொல்லி கொடுத்துட்டு வந்தீங்க பிரதர். என்ன சொல்லி கொடுத்துட்டு வந்தேன்? நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இதைத்தான் சொல்லி கொடுத்து வந்தீங்க. கண்டிப்பாக ஆண்டவர் கையில் இருக்குமா காலம். அவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் சுகம் கொடுப்பார், நான் உங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நான் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு சொன்னதாக இல்லை, என் மனசில் எது வந்துச்சோ அதை சொன்னேன். அப்படியே சொல்லிட்டு வந்துட்டேன். பல வருஷங்கள், ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கும், எனக்கே அவங்கள மறந்துட்டேன். அன்னைக்கு வந்து சபையில் வந்து உட்கார்ந்து அந்த அம்மா சொன்னாங்க, ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும்,
அவங்க சொன்ன வார்த்தை தான், கர்த்தருடைய வார்த்தை கட்டாயம் நிறைவேறும். ஏன்னா வானமும் பூமியும் மாறும், ஆனால் கர்த்தர் மாறாதவர். இந்த உலகத்தில் எல்லாம் மாறும். எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். யார் கைவிட்டால் அவர் கைவிடாதவர். அதற்கு நான் சாட்சினாங்க. என்னன்னு கேட்டபோது சொன்னாங்க, பிரதர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அமல்ராஜ் டெய்லர் வீட்டுக்கு வந்திருந்தீங்களே, அவருடைய மனைவி நாள் கொடிய கேன்சரில் இருந்தேன். எல்லாரும் எந்திரிப்பேனா, நீங்கள் சொன்னீங்க நிச்சயமாக எந்திரிப்பீங்க, கர்த்தர் பரிபூரண சுகத்தை தருவார், ஒரு நாள் வரும் அன்னைக்கு உங்களை சந்திப்பேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த நாள் வந்திருக்கு ஐயான்னாங்க. இன்றைக்கும் சொல்கிறேன், தொலைக்காட்சி முன்னாடி எத்தனை பேர் கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடு, வியாதியோடு. ஏன்னா நிறைய பேர்லாம், நேற்றெல்லாம் ஒருத்தர் சொன்னார், 7 மாதங்களாக நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன் பிரதர், சுகர்னால காலில் புண்ணு ஆறவே மாட்டேங்குது, என்னென்னமோ மாத்திரை சாப்பிட்டு பார்த்துட்டேன், மருத்துவர்களும் சொல்கிறாங்க ஏப்பா உங்களுக்கு இது வீடா அப்படின்னு கூட கேட்குறாங்க. எனக்கே சங்கடமாக இருக்குது பிரதர், ஐயோ இருந்த பணத்தெல்லாம் செலவழிச்சும் பார்த்துட்டேன், சுகம் கிடைக்கல. நான் சொன்னேன், ஒரு நாள் வரத்தான் போகுது. ஏன்னா அவர் யார்? சுகம் தரும் தெய்வம். இதோ நாட்கள் வரும், நாட்கள் வரும். சொன்னவர் அவரோ இவரோ இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நேரத்தில், இந்த நிமிஷத்தில் என்ன வேதனையோடு இருக்கீங்களோ அதில் இந்த வார்த்தை அப்ளை பண்ணி பாருங்க. ஆண்டவரே, என் கவலை தீர நாள் வரும், என் வியாதி நீங்கும் நாள் வரும், என் வேதனை மாறும் நாள் வரும், என் காலில் இருக்கிற வியாதி மாறும், கையில் இருக்கிற வியாதி மாறும், இருதயத்தில் இருக்கிற வியாதி மாறும், வயிற்றில் இருக்கிற கட்டி மாறும் சொல்லி பாருங்க. ஏன்னா கடுகள விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பேசலாம். ஏன் இந்த சாதாரண வயிற்றில் இருக்கிற கல்லை பார்த்து பேச முடியாதா? ஐயோ எனக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆயிடுச்சு பிரதர், ஒன்றுமே செய்ய முடியல, சொல்லுங்க, மலையை பார்த்து நீ பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று உன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால் அது அப்படியே ஆகும். ஆமென். ஆனால் விசுவாசிக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் கேட்குறீங்க, பார்க்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ஆச்சரியம் கூட சிலர் பண்ணுறீங்க. ஆச்சரியப்படாதீங்க, அதிசயப்படாதீங்க. ஏன்னா இயேசு யார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு யார்? அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தவர். அவர் யார்? எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னவர். அவர் யார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறவர். இயேசு யார்? நீ விரும்பினதை கேள் என்று மனம் மாற தருகிறவர். தொலைக்காட்சி முன்னாடி என்ன படுக்கையில் இருந்தாலும் சரி, உங்கள் வாயை திறந்து சொல்லி பாருங்களேன். யாரையும் நினச்சி வைக்கப்படாதீங்க, பக்கத்தில் உங்களை யோசிக்காதீங்க, அவர் என்ன நினைப்பார், இவர் என்ன நினைப்பார், அதெல்லாம் நினைக்காதீங்க. கூப்பிடுங்க, இயேசுவே, என் தெய்வமே, என் கண்ணீர் மாற உதவி செய்யுங்க, என் கவலை மாற உதவி செய்யுங்க, என் வேதனை நீங்க உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு வார்த்தை உங்களுடைய ஜெபத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா எங்களுடைய பார்வையற்ற மக்கள் சபை, 2 கண்ணும் தெரியாத மக்களும் ரட்சிக்கப்படணும், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு நல்ல வேலை இல்லை, நல்ல வாழ்க்கை வரல, ஆனால் அந்த ஆத்மா கெட்டு போயிடக்கூடாது, அவர்களும் ரட்சிக்கப்படணும். இந்த ஆலயத்தில் எத்தனையோ கட்டுமான பணிகள் நிற்குது, அதற்கு உதவலாம். வாரம் வேனில் வச்சு தான் கண்ணுறாங்களை கூட்டிகிட்டு வரோம். மதுரையில் இல்லை, திருநெல்வேலியில் மட்டும் அப்படி. ஏன்னா ரொம்ப தூரத்தில் தள்ளி அவுட்டரில் வச்சுருக்கோம், எங்களுக்கு டவுனுக்குள்ளெல்லாம் இடம் வாங்க முடியலை. ஆண்டவர் கொடுத்தது இந்த கிராமத்தில் தான், அவுட்டரில். நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே ஐயோ இந்த இடத்துலையா கண்டுக்கிறீங்க, அவங்க எப்படி வராங்க அப்படிங்க, வந்து பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். வாரம் 4000 ரூபா சொல்லிச்சு வேனில் கூப்பிட்டு வரோம். எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்பணும்.
உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, ஒரு உயர்வு கிடைத்த நாட்களிலே, ஒரு பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்ச நாளில், ஒரு வீடு கட்டி முடித்த நாளில், ஒருவேளை ஒரு பிறந்த நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நாட்களை நினைவு கூறுகிற நேரத்தில் கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்தினா இந்த சபைக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, வந்து பார்க்கலாமா பிரதர்? வரலாம். எப்படி உதவுறது பிரதர்? வர முடியாத சூழ்நிலை இருக்கிறேன். இங்கே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இது வழியாக நீங்கள் ஜிபே, ஃபோன்பேலாம் உண்டு, தொடர்பு கொள்ளலாம். என்னிட்ட கேட்கலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். நான் ரெக்கார்டிங்லேயோ ஆராதனையிலையோ அல்லது எங்காவது ஒரு இடத்துல ஜெபத்திலே இருந்தால் ஒழிய கட்டாயம் உங்கள் ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணுவேன். அட்வான்ஸ் இமீடியட்லி ஐ ப்ரே ஃபார் யுவர் நீட்ஸ். நவ் ஐ எம் கோயிங் டு ப்ரே ஃபார் யுவர் ஃபேமிலி அண்ட் ஆல் ஆஃப் யுவர் நீட்ஸ். உடைய குடும்பத்திற்காக, உடைய தேவைகளுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே யார் யார் எந்தெந்த நிலையில், எந்தெந்த இடத்துல, எந்தெந்த சூழ்நிலையில் புரண்டு படுக்க முடியாமல் ஒரே பக்கமாக படுத்திருக்கிறவங்க, ஐயா கட்டில் விட்டு கூட இறங்க முடியாத, கை கால் செயல்படாதவர்கள், மனதில் பலம் இருந்தும் தன் சரீரத்தில் பலவீனத்தில் இருப்பவங்க எல்லோரையும் உடைய கரத்தில் தருகிறேன். தேவனுக்கு பரிபூரண சுகத்தை கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.